மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? உயிரின் மதிப்பு தெரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? சென்னையில் தாவேக்க சார்பாக விஜய் தலைமையில் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்தது. அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சிவானந்தா சாலையில் நடைபெற்று வந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தாவேக்க தொண்டர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்பொழுது சாரி மாடல் சர்க்காராக மாறிவிட்டது என்று தாவேக தலைவர் விஜய் சாடியுள்ளார். இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முதல் அஜித்குமார் வழக்கு வரை அத்தனை விவகாரங்களிலும் நீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமென்றால் உங்கள் ஆட்சியும் உங்கள் பதவியும் ஏன் என்றும் சரமாரியாக ஆளும் கட்சியை பார்த்து தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா. கருப்பு டி-ஷர்ட் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் லாக்அப் மரணத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் தாவேக மேடையில் ஏற்றினார். தமிழ்நாடு எங்க பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்க எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை. முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜயண்ணா எங்களுக்கோசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி. எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசுகையில், உங்களின் ஆட்சி காலத்தில் மொத்தமாக 24 பேர் போலீஸ் விசாரணையின் போது இறந்திருக்கிறார்கள். 24 குடும்பங்களிடமும் சாரி சொன்னீர்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிவிடுங்கள் என்றும் அவர் பேசியிருக்கிறார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. மேலும் RSS பாஜகவின் கைப்பாவையாக CBI உள்ளது என்றும் ஏன் அங்கு சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே? அதே CBI தானே? அதே CBI RSS BJPயோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? திமுக ஆட்சியில் இன்னும் எவ்வளவு அட்ராசிட்டிகள் நடந்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முதல் அஜித்குமார் வழக்கு வரை அனைத்திலும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கிறது. பின்பு நீங்கள் எதற்கு என்று அவர் சரமாரியாக கேள்விகளை கேட்டுள்ளார். மேலும் ஜெய்பீம் படத்தை பார்த்து அழுத முதல்வர் ஸ்டாலின் எனக்கு 3 நாட்கள் தூக்கம் வரவில்லை என்று சொன்னார். உண்மையை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வராது. அஜித்குமார் மாதிரி 31 அப்பாவிகளின் மரணங்களும் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்றும் ஆதவர்ஜுனாவும் பேசியிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர்களே, ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க, படத்தை பார்த்து அழுகுறதுன்னு உங்க வேலை, உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது. அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு 3 நாளா தூக்கம் வரலன்னு ஜெய்பீம் படம் பார்த்துட்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, கோகுல் ஸ்ரீ 17 வயசுல லாக்அப் டெத்ல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு. அந்த அம்மா இங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.